இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அன்வாரின் தம்போன் தொகுதியில் நாளை சனிக்கிழமை எதிர்ப்பு பேரணியா? நடப்பு நிபந்தனைகள் பின்பற்றப்படவில்லை, போலீஸ் கூறுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சொந்த நாடாளுமன்ற தொகுதியான பேரா தம்போனில் நாளை சனிக்கிழமை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் எதிர்ப்பு பேரணி 2012ஆம் ஆண்டு பொது அமைதி பேரணி சட்டத்தின் நிபந்தனைகள் பின்பற்றப்படவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர். ஹிம்புனான் மகாமா ராக்யட் ஹுக்கும் அன்வார் என்ற இந்த எதிர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படும் தரப்பினர் இது குறித்து கடந்த புதன்கிழமை தங்களிடம் தெரியப்படுத்தியுள்ளதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அமர் குறிப்பிட்டார். அவர்களின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ததில் அது 2012ஆம் ஆண்டு பொது அமைதி சட்டத்தின் கீழ் உள்ள நிபந்தனைகளை பின்பற்றுவதாக இல்லை என்று அவர் விளக்கினார். இதன் தொடர்பில் அந்த சட்டவிரோத பேரணியில் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்துவதாக அபாங் ஜைனால் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்த பேரணியில் பங்கேற்கின்றவர்கள் மற்றும் பேரணி நடத்துவதற்கு தங்கள் நிலப்பகுதியை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கின்றவர்களுக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கையை மேற்கொள்வர் என்று அபாங் ஜைனால் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கப்படும் விவகாரத்தில் கல்வி அமைச்சு நிர்ணயித்துள்ள வழிகாட்டல்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. மதுபான விற்பனை நிறுவனங்களிடமிருந்து நன்கொடை பெறுவது மற்றும் மதுபான நிறுவனங்களின் விளம்பரங்களை பள்ளி நிகழ்வுகளில் காட்சிக்கு வைப்பது போன்றவை தடை செய்யப்படும் என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தமிழ் மற்றும் சீன தாய்மொழி பள்ளிகளுக்கு LPS எனப்படும் பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் கல்வி அறவாரியங்கள் உதவிடும் முந்தைய அமலாக்க முறைகள் தொடரப்படுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. DAP மூத்த தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் பழம்பெரும் அரசியல்வாதியுமான லீம் கிட்சியாங்கிற்கு பினாங்கு மாநிலத்தின் மிக உயரிய விருதான டர்ஜா உத்தாமா பங்க்வான் நெக்ரி எனும் டத்தோசரி உத்தாமா அந்தஸ்தை குறிக்கும் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. பினாங்கு ஆளுநர் அமர் ஃபுசி அப்துல் ரசாக்கிடமிருந்து நாளை சனிக்கிழமை பல்வேறு உயரிய விருதுகளை பெறுகின்ற 142 பேர் கொண்ட பிரமுகர்கள் பெயர் பட்டியலில் லிம் கிட்சியாங் முதலிடத்தில் உள்ளார். கடந்த ஆண்டு மாட்சிமை தங்கிய மாமன்னரால் தான்ஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட மலேசியாவில் நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரான லிம் கிட்சியாங் மற்றொரு உயரிய விருதை மாநில அளவில் பெறவிருக்கிறார். DAP தலைவர்கள் தங்கள் பதவி காலத்தில் உயரிய விருதுகளை பெறக்கூடாது என்று அக்கட்சியில் எழுதப்படாத சாசனத்தை கொண்டு வந்து அக்கொள்கைக்கு இலக்கணமாக விளங்குபவர் 83 வயதான லிம் கிட்சியாங் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த திங்கட்கிழமை போர்டிக்சன் வட்டாரத்தில் கத்தியை பயன்படுத்தி தனது காதலிக்கு காயம் விளைவித்ததாக பாதுகாவலர் ஒருவர் போர்டிக்சன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 27 வயது தவ முரளிதரன் என்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் போர்டிக்சன் தலோக்கமாங் ஜலான் பந்தாய் பாத்து நாமில் ஓர் அடுக்குமாடி வீட்டில் 28 வயதுடைய தனது காதலியை கத்தியால் வெட்டி காயப்படுத்தியதாக தவ முரளிதரனுக்கு எதிரான குற்றப்பதிவில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து தவ முரளிதரன் விசாரணை கோரினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை முடியும் வரையில் தவ முரளிதரனுக்கு ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 4000 வெள்ளி ஜாமீன் அனுமதிக்கப்படுவதாக மேஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி தெரிவித்தார். சீரோ ரவுப் வட்டார இந்திய கலை கலாச்சார இயக்கம் எதிர்வரும் அக்டோபர் 17ஆம் தேதி வியாழக்கிழமை ஜூப்ளி பேரா மண்டபத்தில் தீபாவளி கலை இரவு 2024 நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. சிறப்பு பிரமுகராக மண்ணின் மைந்தர் லோகாப் அவர் தம் குழுவினருடன் இந்த கலை விழாவில் இணைய உள்ளனர்.
ஆடல் பாடல் மட்டுமின்றி சிறப்பு அங்கமாக மிக பிரம்மாண்டமான பரிசுகளுடன் அதிர்ஷ்ட குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பற்றுச்சீட்டு 2 வெள்ளி வீதம். ஒரு பற்றுச்சீட்டு புத்தகம் 20 வெள்ளிக்கு விற்பனையில் உள்ளது. முதல் பரிசு மோட்டார் வண்டி, 2ஆம் பரிசு 50 அங்குலம் திறன் தொலைக்காட்சி, 3ஆம் பரிசு விவோ தொலைபேசி மற்றும் தொடர்ந்து 30 விதமான தரமான பரிசுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீண்ட நாட்களுக்கு பின் நடைபெறவுள்ள தீபாவளி கலை இரவில் ரவுப்வால் மக்கள் அனைவரும் கலந்து ஆதரவு தரும்படி ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். தங்க ஆபரணங்களை திருடியதாக நண்டு வியாபாரி ஒருவர் பாட்டிக்சன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 40 வயது எம் காளிதாசன் என்ற அந்த நபர் கடந்த ஜூலை 17ஆம் தேதி காலை 6:15 மணியளவில் பாட்டிக்சன் தெல்லோக்கமாங் பத்துலாப்பான் ஜலன் பந்தாயில் ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மாது ஒருவருக்கு சொந்தமான தங்க சங்கிலி, லாக்கெட், மோதிரம் ஆகியவற்றை களவாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள காளிதாசன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 380வது பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து காளிதாசன் விசாரணை கோரியதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 3000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. சிவப்பு நிற சமிச்சை விளக்கு எச்சரிக்கையையும் மீறி செலுத்தப்பட்ட 4 டிரைவ் வாகனம் ஒன்று எதிரே சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை மோதி தள்ளியதில் அந்த காரில் பயணித்த கணவனும் மனைவியும் உயிரிழந்தனர். இதில் அவர்களின் 2 பெண் பிள்ளைகள் காயத்துடன் உயிர் தப்பினர். இச்சம்பவம் நேற்று இரவு 10:20 மணியளவில் கோலாலம்பூர் கொத்தபாரு சாலையின் 350வது கிலோமீட்டரில் ரவுப் ஜலன் லிபிஸ் பத்துதிகாவில் லிங்காரன்துங்கா உத்தாமா சமிஞ்சை விளக்குக்கு அருகில் நிகழ்ந்தது. இதில் புரோட்டோன் வீரா காரை செலுத்திய ஒரு பாதுகாவலரான 34 வயது முகமது அனசார் கமாரோ ஜமான் மற்றும் அவரின் 40 வயது மனைவி ஜலினா அலி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். அவர்கள் பயணித்த காரை டொயோட்டா ஹைலாக்ஸ் வாகனம் மோதியதாக ராவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் உயிரிழந்த தம்பதியரின் 15 மற்றும் 20 வயதுடைய 2 பெண் பிள்ளைகள் காயத்துடன் உயிர் தப்பினர். அவர்கள் ரவுப் டாங்கிற்கு செல்வதற்கு CSR ரவுப் சாலையிலிருந்து வெளியேற முயற்சி செய்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஷாரில் குறிப்பிட்டார். காயமுற்ற அந்த 2 பெண் பிள்ளைகளும் கோலாலிப்பிஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சட்டவிரோத வட்டி முதலைகளுக்கு உதவும் வகையில் அவர்களின் வியாபாரம் தொடர்புடைய விளம்பர பேனர்களை கட்டியதற்காக 2 இந்திய ஆடவர்கள் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். மேஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட 25 வயது ஆர் லோகேஸ்வரன் மற்றும் 22 வயது வி ராஜசிங்கம் என்ற அவ்விரு இளைஞர்களும் கடந்த ஜூலை 18ஆம் தேதி பிற்பகல் 2:40 மணியளவில் பாட்டிக்சன் பக்கான் லுக்குட் ஜலன் பசாரில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை லோகேஸ்வரனும் ராஜசிங்கமும் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தலா 3000 வெள்ளி அபராதம் விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.